சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாள் முழுவதும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விசாரணைக்கு வந்த தாவேகா தொடர்பான வழக்குகள், அரசு தரப்பு மற்றும் தாவேகா தரப்பின் அனல் பறந்த வாதம், நீதிபதிகளின் அதிரடி கருத்துகளால் பரபரப்பாக காணப்பட்ட நீதிமன்றம். கரூரில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நடந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது எனவும் நீதிபதி கூறினார். சொந்த கட்சியினரை கைவிட்டுவிட்டு ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சித்தது. மக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும், அதை செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக நீதிபதி கூறினார். விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஐஜி அஸ்ரா கார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தேடுதல் பணி தீவிரம். 2 பேரையும் கைது செய்ய சென்னை, சேலம், ஈரோடு மாவட்டங்களுக்கு 5 தனிப்படைகள் விரைந்துள்ளன. கூட்டத்தில் காலனி ரசாயனங்களை எரிந்ததாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எச்சரிக்கையின்றி போலீசார் தடியடி நடத்தியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் ஓடிவிட்டார்கள் என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. நீரிழப்பு, கூட்ட நெரிசலால் மக்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நீதிமன்றம் கருத்தில் கொள்வதாக நீதிபதி தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர் என்றால் பொறுப்பு ஏற்க வேண்டும்தானே எனவும் கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீர்கள் என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இழப்பீடு அதிகரிக்க கோரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. தாவேகா நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தொண்டர்களின் அடாவடி குறித்து தெரியாது என்று எப்படி கூறலாம் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். தாவேகா நிர்வாகிகளை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் பேசியுள்ளார். கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என விஜய் அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மணிப்பூர், குஜராத் கும்பமேளா கூட்ட நெரிசல் சம்பவங்களுக்கு செல்லாத பாஜக விசாரணை குழு கரூருக்கு மட்டும் உடனே வந்தது ஏன் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் பாஜக ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத, நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். கரூர் சம்பவம் குறித்து ஆய்வு செய்த பாஜக குழுவில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிர் பலி ஏற்பட்டது தொடர்பான விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியாளர்கள்தான் மக்களை பாதுகாக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூருக்கு இரவோடு இரவாக முதல்வர் சென்றது தேர்தல் நாடகம் எனவும் விமர்சித்தார். இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் சிரப் வழங்கக்கூடாது என மாநில சுகாதாரத்துறைகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் சிரப் குடித்த 11 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை காலையில் 880 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 480 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 87,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்ட ஹமாஸ் ட்ரம்பின் காசா அமைதி திட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைக்குள் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஹமாஸ் இதனை அறிவித்துள்ளது. காசா மீது குண்டு வீசுவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் சம்மதித்துள்ள நிலையில் நீடித்த அமைதிக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் ஏற்றிருப்பதற்கு ஐநா வரவேற்பு தெரிவித்துள்ளது. கத்தார், எகிப்து ஆகிய நாடுகளும் ஹமாஸின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன. குரூப் 2 தேர்வு மூலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு தேர்வானவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவித்துள்ளார். தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இடி மின்னலுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னையில் அடுத்த 3 மாதங்களுக்கு சாலையில் பள்ளம் தோண்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி சாலைகளில் பள்ளம் தோண்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குலசை தசரா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்கு வந்த பக்தர்கள் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் சிரமமடைந்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்ல 3 மணி நேரத்திற்கு மேலாக குடும்பமாக காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. ஆபரேஷன் சிந்தூரின் போது காட்டிய நிதானத்தை இந்தியா இனி காட்டாது என தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறியுள்ளார். இம்முறை இந்தியா தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 10 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறியுள்ளார். 4 முதல் 5 F-16 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் 5வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கான இறுதிச் சடங்கு நடந்த இடத்திலும் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மனித உரிமை மீறல்களுக்கு பாகிஸ்தான் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பது போல் பாஜகவினர் போட்டோ ஷூட் நடத்தினர். புகைப்படம் எடுத்தவுடன் மீண்டும் பிஸ்கட்டை வாங்கிக் கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் வீடியோ கேம் விளையாடிய தனது மகளுக்கு ஆபாச குறுஞ்செய்தி வந்ததாக பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். நிர்வாண படங்களை அனுப்ப முடியுமா என்று குறுஞ்செய்தி வந்ததாகவும் இது குறித்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியாவின் சித்தோர்ஜோ பகுதியில் இஸ்லாமிய பள்ளி இடிந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. இடிபாடுகளில் இருந்து 103 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர்கள் KL ராகுல், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா சதம் அடித்து அசத்தினர். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன்கள் குவித்து 286 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. அக்டோபர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் வீட்டிற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை வழங்க வேண்டும். தீபாவளியை முன்னிட்டு வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருட்களை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு செய்தார். ராமநாதபுரத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களை பார்வையிட்டார். திமுக யாரையும் கண்டு அஞ்சாது எனவும் தாவேகா தலைவர் விஜயின் போதுமான பக்குவம் இல்லை எனவும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் A டீமாக திமுக செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக தாவேகா இடையே ரகசிய தொடர்பு என திருமாவளவன் கூறியது உண்மையாக கூட இருக்கலாம் எனவும் கூறினார். தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசப்பட்டு பேசினார். விஜய் பற்றிய கேள்விகளை அவரிடம் கேளுங்கள் என்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கேளுங்கள் என்றும் கூறினார்.
பாஜகவோட ஏ டீம் தான். நான் என்னன்னா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கீங்கன்னா, இதெல்லாம் விஜயை போய் கேளுங்கன்னா, சும்மா அவர் தவிர எல்லாருமே பேசுறாங்க. அவரை போய் கேளுங்க, டிவிகே கட்சியை போய் கேளுங்க. நாங்கள மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா டிவிகேக்கு? சரிங்க, நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. என் கருத்து தெளிவா பேசிட்டேன். இவன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? சம்பந்தப்பட்ட மனிதரை போய் கேட்கணும், சம்பந்தப்பட்ட கட்சியை போய் கேட்கணும். இதுக்கான சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுங்க ஐயா. சிஎம் சொல்லுங்க, நான் பேசுறேங்கண்ணா. தமிழ்நாட்டின் அரசியல் திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நல்ல படத்தை கொடுத்துவிட்டால் முதலமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்கிற எண்ணத்தில் பலர் இருப்பதாகவும் விமர்சித்தார். அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு. பிரதமர் பதவி தான் இருக்கு. இப்ப தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியல பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியா மாறணும், அடுத்து நாம பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆயிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழில நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டார். சரி, படத்துலையாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய் என்ன தவறு செய்தார் என பாஜக மூத்த தலைவர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் வழியில் கால தாமதமானதால் அதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும் என கேட்ட அவர், விஜய் கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் நடந்த இடத்தில் குவியல் குவியலாக கிடக்கும் காலணிகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். டிப்பர் லாரிகளில் காலணிகள் அள்ளிச் செல்லப்பட்டன. தமிழகத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 8000 கோடி மதிப்புடைய நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இதுவரை 2 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குறிச்சி அருகே உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் இந்தியாவின் முதல் தங்க நகை உற்பத்தி பூங்கா அமைகிறது. அடிக்கல் நாட்டு விழா அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி கோவைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தபோது நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 லட்சம் பாரம்பரிய பொற்கொள்ளர் தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனளிக்கிற விதமாக எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மெயினான இடத்துல எங்களுக்கு ஒரு தங்க தயாரிப்பு கூடம் ஒன்று கேட்டிருந்தோம். உடனே அன்றைய தினமே ரூபாய் 126 கோடி மதிப்பில் கோவைக்கு தங்க நகை பூங்கா அறிவித்தார். சென்னையில் கடந்த செப்டம்பர் மாதம் மட்டும் 1,01,46,769 பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக செப்டம்பர் 4ஆம் தேதி 3,97,217 பேர் பயணம் செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் காட்டுப்பெருங்கியம் பகுதியில் பொதுப்பாதை பிரச்சனை காரணமாக இருதரப்பு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்ற போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டனர்.